ஒரு தந்தையிடம் மகள் தனது மதிப்பெண் சான்றிதழை காட்டினார். தனது மதிப்பெண்களை பார்த்து தந்தை சந்தோஷம் அடைவார் என்று நினைத்தாள். அவள் தேர்வில் 90% மதிப்பெண்கள் பெற்று இருந்தாள். ஆனால் நடந்ததோ வேறு. சான்றிதழை பார்த்த தந்தை முகத்தில் சந்தோஷம் எழவில்லை. அதனை பார்த்த மகள் தந்தையிடம், அப்பா, உனக்கு நான் பெற்ற மதிப்பெண்களில் சந்தோஷம் இல்லையா என்று கேட்டாள். அவர் மகளின் கேள்விக்கு பதில் ஏதும் சொல்லவில்லை. அதனை பார்த்த மகள், அப்பா, நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பதை தள்ளி போடுகிறீர்கள். அப்படி சந்தோஷமாக இருப்பதை தள்ளி போட்டு கொண்டிருந்தால் என்றும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. முதலில் நான் என் வகுப்பு பிரிவில் முதலாவதாக வந்திருக்கிறேனா இல்லையா என்பீர்கள். வகுப்பில் நான் தான் முதல் என்று சொன்னால் பள்ளியில் முதலாவதாக வந்திருக்கிறாயா என்பீர்கள். பள்ளியில் முதலாவது என்று சொன்னால் மாவட்டத்தில் முதலாவதாக வந்திருக்கிறாயா என்று கேட்பீர்கள். இப்படி நீங்கள் சந்தோஷம் அடைவதை ஏதாவது காரணம் தேடி எப்போதும் சந்தோஷம் அடைவதை தள்ளி போடுகிறீர்கள். இப்படி இருந்தால் நீங்கள் என்றும் எப்போதும் சந்தோஷமாகவே இருக்க முடியாது என்றார். எனவே மகிழ்ச்சி அடைகிற விஷயம் என்றால் உடனே மகிழ்ச்சி அடையுங்கள். இந்த விஷயம் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி அடையுங்கள். மனதார சந்தோஷம் அடைவதில் சிறியது பெரியது என்று ஏதும் இல்லை. அது ஒரு மனநிலை. கல்யாணம் ஆனால் உடனே சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். கொஞ்ச நாளைக்கு பிறகு சந்தோஷமாக இருக்கலாம் என்றால் என்றும் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. சில விஷயங்கள் புரியாமல் இருக்கும்போது தான் சந்தோஷம் தரும். புரிஞ்ச பிறகு மகிழ்ச்சி காணாமல் போயிடும். கடலில் அலை நின்ற பிறகு குளிக்கலாம் என்று காத்திருப்பதும் ஒன்றுதான். அப்புறமாக சந்தோஷப்படலாம் என்று சந்தோஷத்தை ஒத்தி போடுவதும் ஒன்றுதான். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.